டீன்ஸ் என்ற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு 13 பேருக்கும் டீன்ஸ் என்ற படத்தின் மூலமாக என்னை அன்பு கடங்காரனாக்கிய உங்கள் அனைவருக்கும் அன்பு கடங்கா நன்றி. நன்றிக்குள்ளடங்கா அன்பு வாழ்த்துக்கள். என்னமோ இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்தது உங்கள் எல்லாரையும் பிரிஞ்சு வர்றது. அதனால் சொல்லாமே வந்துட்டேன். என்ன சொல்லாமல் வந்தேன், நான் சொன்னேன் இதுதான் நம்மளுடைய இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கோட கடைசி நாளாக இருக்கலாம், இதுக்கப்புறம் ஒரு நாள் இருக்கலாம், ஆனால் தெரியல. பட் இது வந்து ரொம்ப ஒரு நிறைவான ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி. உங்கள் எல்லார்ட்டையும் நானும் தெரிஞ்சிட்ட விஷயம், இந்த படத்துக்கு இந்த மாதிரியான ஒரு தைரியம் எனக்கு வந்தது என்னுடைய ஸ்கிரிப்டு அது எல்லாத்தையும் மீறி உங்கள் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ். அப்புறம் ஒரு படத்தில் சிலர் கம்மியாக வருவாங்க, சிலர் அதிகமாக வருவாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி திருதராஷ்டிரர்களோட பிள்ளைங்க 100 பேரும் மாதிரி ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. பட் முன்ன பின்ன எங்கே வந்தாலும் கொஞ்ச நேரம் மனசை தொட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஸ்க்ரீன் ப்ளே வகையில் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் எல்லாரையும் மனம் கோணாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டே இந்த படத்தில் நிறைய ஓடுறது ஓடியாறது, காலந்தவறி நேரந்தவறி சீக்கிரமாக செட்டுக்கு வர்றது. நம்ம வர வர நம்ம இன்டர்வியூ பண்ணும்போதெல்லாம் உங்களுடைய தெளிவு, நமக்குன்னு ஒரு ஏடி சொல்ல வேண்டியதில்லை, நமக்கு நம்மளே ஏடியாக இருக்கலாம். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், பேக்ட்ராப்பில் நின்னா கூட நடிக்கணும், டப்பிங்கில் போனால் எப்படி பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணதாக சொன்னீங்க. அப்புறம் இப்போ உங்கள் பேச்சில் இருக்க தெளிவு, ஒவ்வொருத்தருக்கும் வரப்போகும் வாய்ப்புகள் அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், சோர்வடையக்கூடாது. இதில் நம்ம சோர்ந்து போகிறதா இல்லை இன்னும் இந்தியாவோட வேகத்தை அதிகப்படுத்துகிறதா? நம்ம என்ன பண்ணோம், அதாவது நான் எத்தனை கோடி ரூபாயான்னு சொன்னால் கூட இந்த ஒரு 1.5-2 வருஷம் வந்து உடம்பையே புண்ணாக்கிக்கிட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு எண்ணங்களை மட்டும் பூவாக்கிட்டு போராடிக்கிட்டு ரிலீஸுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த படமும் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த ரிலீஸ் மூலமாக உங்கள் முகத்தில் எல்லாம் தெரியுற, நீங்கள் ஸ்க்ரீனில் உங்களை பார்க்கும்போது தெரிகிற சந்தோஷம், உங்களை பார்த்து மற்றவங்க, முக்கியமாக உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லோரும் அவங்க அனுபவிக்கிற ஆனந்தம், அது ஆக்சுவலாக அவங்க வெளிப்படுத்துறது கம்மியாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி சில படங்களை நடிச்சிருக்கலாம், சிலருக்கு இது முதல் அனுபவமாக இருக்கலாம், முதல் படமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த படத்தின் மூலமாக உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் ரொம்ப சரியாக பயன்படுத்திக்குவீங்கன்னு நம்புகிறேன். டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் ஒபீடியன்ஸை மட்டும் நம்ம கடைப்பிடிக்கணும். எல்லோரும் கூட்டமாக சேரும்போது கூட்டமாக பேசிட்டே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் மட்டும் இன்னமும் கொஞ்சம் நமக்கு தடைப்படுது இன்றைக்கி உட்பட. செட்டுக்கு போனால் ரொம்ப ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கணும். அது நீங்கள் அது விஜயாக இருந்தாலும், சூர்யாவாக இருந்தாலும், ரஜினி சாராக இருந்தாலும், எல்லாருமே ரொம்ப அது வந்து வந்துடும், உங்களுக்கு மெதுவாக வந்துடும். இது வந்து குறையா சொல்ல, இதை குறைக்க சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் பேசும்போது இருக்கிற நான் எங்கேயோ அதில் தென்படுறேன். உங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே மனசு கொஞ்சம் கஷ்டமாகவும் மிஸ் பண்ணுறதுல இருக்கிற வேதனையும் எனக்கும் புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் நான் சன்கிளாஸ் போட்டுக்கிட்டேன் கடைசியாக. சார்லி சாப்ளின் வந்து அழ வரும்போது மழையில் போய் நின்றுடுவாராம், அந்த மாதிரி. வேறு என்ன சொல்ல, ஏதோ சொல்லணுன்னு மாதிரி தோணுது, அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.